اللهم صل على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين صدق الله العظيم கண்ணியமானவர்களே, இன்று 26வது தராவீஹ். இன்றைய தராவீஹில் ஓதப்பட்ட சூறாக்களில் வயலுல் லில் முத்தஃபிஃபீன் என்ற சூறா ஓதப்பட்டது. அந்த சூறாவின் ஆரம்பத்திலே அல்லாஹ் எடுத்தவுடன் வயலுல் லில் முத்தஃபிஃபீன் என்கிறான். அல்லாஹ் முத்தஃபிஃப் என்று சொன்னாலே அளவையில் மோசடி செய்பவர்கள் என்று அர்த்தம். வியாபாரத்தில் அளவிலும் நிறுவிலும் மோசடி செய்பவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். பெருமக்களே, வயல் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான இடங்களிலே பயன்படுத்துகிறான். வயலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, புறம் பேசி கோல் சொல்லி திரிபவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் பல இடங்களிலே சொல்கிறார். வயல் என்றால் என்ன? வயல் என்றால் கேடுதான் என்று அர்த்தம் பொதுவாக சொல்றோம். ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன் அவங்க விளக்கம் சொல்றாங்க, வயல் என்பது நரகத்திலே மிக மோசமான ஒரு இடம். பொதுவா நரகம் என்றாலே பயங்கரமான முறையில வேதனை செய்யப்படுற இடம், கொடூரமான இடம். ஆனா கொடூரத்தை தாண்டி பன்மடங்கு கொடூரமான இடம் இதுதான் வயல் என்ற இடமா நரகத்துல. நரகத்துல உள்ளவங்களே அல்லாட்ட பாதுகாப்பு செய்வாங்க, அல்லாஹ் அந்த வயல் என்ற இடத்துல மட்டும் எங்களை போற்றாதன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான முறையில வேதனையும் தண்டனையும் கொடுக்கப்படுற இடம் தான் இது வயல் என்ற இடம். அப்படிப்பட்ட மோசமான இடம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்பவர்களுக்கு அந்த இடம் நிச்சயம் கிடைக்கும். அப்படியானால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஜாக்கிரதையான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும். இது நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. நான் ஏதோ மிரட்டல செய்யற கொள்றேன்னு விளங்கி வேணாம். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் சொல்றான். சில பேர் இந்த வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, 1/2 கிலோ போட்டுட்டு 1 கிலோவுக்கு உண்டான வைட்ட மாதிரி காட்டி அதுக்கு உண்டான காசு பொய் சொல்லி என்ன செய்ய வியாபாரம் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது என்கிறான் அல்லாஹ். இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில 3 நபர்கள், ஸலாஸத்துன், 3 நபர்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம் என்று பெருமானார் கடுமையான முறையிலே ஒரு விஷயத்தை சொல்றாங்க. 3 நபர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 நபர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசவும் மாட்டான், அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தம் செய்யவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை நிச்சயம் கிடைக்கும் என்றார்கள். அந்த 3 நபர்கள் ஒரு நபர் தான் அளவையிலே மோசடி செய்து மக்களுக்கு வியாபாரம் செய்து பொருட்களை விற்பவர். இந்த நபர்களை வியாபாரத்தில் மோசடி செஞ்சு மக்களுக்கு பொருளை விற்பனை செய்யக்கூடியவர், அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், ஆனால் நோவினை தரும் வேதனை நிச்சயம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், சில பேர் வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, அதுல ஏதாவது மட்டமான பொருளா தான் இருக்கும். அந்த பொருளை எடுத்து, எவ்வளவு பெரிய காசுலியான பொருள் தெரியுமா, எவ்வளவு சூப்பரான பொருள் தெரியுமா, எவ்வளவு விலை தெரியுமா, இது நான் இது 100 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அது இருக்கிறது 30 ரூபாய் இருக்கும், இவர் 100 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அவ்வளவு தரமான பொருள் அப்படின்னு சொல்லி மட்டமான பொருளை சிறப்புப்படுத்தி மக்களுக்கு விற்பனை செய்யறாருல, அவரையும் அல்லாஹ் நாளை மறுமையிலே பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான்,
அவரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். ஆனால் ஒன்று கிடைக்கும், நோவினை தரும் வேதனை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார். அப்படியானால் மக்களிடத்திலே வியாபாரம் செய்யும் விஷயத்திலே எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. வியாபாரம் செய்யுங்கள், அல்லாஹ் சொல்றான். நீங்க வியாபாரம் செய்யுங்க, நேர்மையான முறையில செய்யுங்க. நேர்மையான முறையில அந்த தராசை நிறுத்து கொடுங்க. அப்படி நேர்மையான முறையில நிறுத்து கொடுப்பவர்களுக்கு சிறப்பம்சங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டுகிறார். நேர்மையான வியாபாரிகளுக்கு தனி சிறப்பு இருக்கு. நேர்மையான வியாபாரிகள் நாளை மறுமையில நபிமார்களுடன் இருப்பார்கள் என்று பெருமானார் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! அதாவது நேர்மையான முறையில நியாயமான முறையில வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு கிடைக்குது. ஆனால் ஏமாற்றி மக்களுக்கு விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட முறையில வேதனையும் இருக்கிறது என்று 2 பகுதியினராக வியாபாரத்தை பிரிக்கிறது குர்ஆனும் ஹதீஸும். பெருமக்களே, வரலாற்று ஒரு செய்தி தெரியுமா? மதியன் என்ற நகருக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினார். மதீனா என்பது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை என்னன்னா, வியாபாரத்துல மோசடி பண்ணி வியாபாரம் செய்யுது. அளவுல நிறுத்து கொடுத்தாங்கன்னா மோசடி செய்வாங்க. இதுல ஒரு தட்டுல ஒரு பொருளை வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு கல்லை வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஒரு 1/4 கிலோ இருக்குன்னா 1 கிலோ மாதிரி வெயிட்டு காட்டி அதுக்குண்டான காசு எல்லாம் செஞ்சுட்டு வாங்கிக்கிறது. இப்படி ஏமாத்திட்டு இருந்தாங்க. அந்த வேலையை விட்டும் அந்த மோசமான செயலை விட்டும் தடுப்பதற்கு அல்லாஹ் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பி அந்த மக்களுக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க, அந்த செயலை விட்டு நீங்கள் தடுங்கள் என்று நபி அனுப்புறாங்க. அவங்க எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல, வரம்பு மீறினாங்க. அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, பூமி நிலநடுக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. பூமி நிலநடுக்கத்தால் அவர்கள் அனைவரும் எப்படியானது தெரியுமா? முழங்காலிட்டவர்களாக காலையில் ஆகி போனார்கள் என்றாங்க. இரவோடு இரவாக அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் அந்த அளவையில நிறுவையில மோசடி செஞ்ச மக்களுக்கு கிடைத்த ஒரு தண்டனை என்ன தெரியுமா? ஒரு நிலநடுக்கத்தால் அல்லாஹ் அவர்களை அழிச்சான். எப்படின்னா, காலையில பார்க்கும்போது எல்லாருமே முழங்கால் இட்ட நிலைமையில அப்படி கிடக்குறாங்க. முட்டுக்காலில் அப்படி கிடக்குறாங்க. ஜாசிம் என்று சொன்னாலே முட்டு போன்ற நிலைமையில கிடப்பது குர்ஆன் சொல்லக்கூடிய. அப்படிப்பட்ட அதாபை அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். காரணம், அவர்கள் வியாபாரம் செய்யும் விஷயத்திலே பொய் சொல்லி மக்களுக்கு ஏமாற்றி கொண்டு விட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட வேதனை கிடைத்தது. எனவே நாமும் வியாபாரம் செய்கிறோம், நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்ய வேண்டும், நியாயமான முறையிலே வியாபாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது அதற்குண்டான தனிப்பட்ட சிறப்பு நமக்கு கிடைக்கிறது, அதற்குண்டான தனிப்பட்ட முறையில கூலியும் நமக்கு கிடைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வியாபாரிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி விடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.